ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் கல்யாண கலாட்டா படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக ஹீரோடைய வீட்டுக்கு தெரியாமல் பண்ணிக்கிறாங்க. உடனே ஹீரோ அவங்க அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எப்படின்னா ஹீரோவுடைய மேல் போர்ஷன் காலியாக இருக்குது, அங்கே வந்துடுறாங்க. அப்படி இப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு மேல் போர்ஷன்லேயே குடியிருக்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கீழ் போர்ஷன் நம்ம ஹீரோ இருக்கார். அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக அப்படி இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோடைய அப்பாவுக்கு தெரிய ஒரு அரச புருஷலாம். இப்போ இறுதியில் இந்த விஷயத்தில் நம்ம எப்படி ஹீரோயின் தப்பிக்கிறாங்க, அவங்களோட லைஃப் என்னமோ மாறிச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே காமெடி நல்லா கிளிக்கோட்டாக இருக்குது. குறிப்பாக ஹீரோடைய அப்பாவோடைய கேரக்டர்னால எழுதி எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்குது. அவர் பண்ணுற காமெடி எல்லாமே சிரிப்பாக வர வைக்கிது. ஃபஸ்ட் ஹாஃபில் செம்மையான ஒரு காமெடி ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு போர் அடிக்கல. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் ஓரளவுக்கு காமெடி வந்திருக்கு. படத்தோடைய மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான விஷயம் அப்படி கொடுத்துருக்காங்க. தமிழ் டபுள் வாய்ஸ் நீட்டான ஒரு தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஹீரோனுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லாவே வந்திருக்கு. இப்படி படத்தில் ஓரளவுக்கு நல்லா ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. படம் பார்க்குறதுக்கு போர் அடிக்கலை. இப்போ அந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா என்ன தான் இவங்க அது காமெடி கண்டென்ட்டில் எடுத்திருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் காமெடி இருந்தாலும் ஒத்து வரல, கொஞ்சம் க்ரன்ச்சாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே காமெடி தான். ஸ்டோரியும் பார்த்தா பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரியாக தான் இருக்குது. ஓல்டு ஸ்டோரியாக இருக்குது. அதை அப்படி இப்படின்ட்டு நல்லாவே எடுத்து வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மைனஸ் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொல்லுறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.